அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு வந்து ஞான விளக்கு வினாத்தாளில் 2025ஆம் ஆண்டு 3வது வினாத்தாள். அதில் 1லிருந்து 20 வரைக்குமான ஆன்சர் வந்துட்டு இந்த காணொளியில் தரப்படுகின்றது. முதலாவது கேள்வி, 2 படங்களையும் குறிப்பிடப்பட்டுள்ள சரியான கூற்று. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள நம்ம வந்துட்டு இதில் என்ன வித்தியாசங்கள் நாங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இந்த அரைக்கிறது வந்து இவ்விடத்தை வந்து வரல. அடுத்து புத்தகம் அடிக்கிறது இங்கேயும் புத்தகத்தையும் காணல. ரைட். இப்போ நீங்கள் முதலாவது ஏயில் உள்ள படத்திற்கும் பி உள்ள படத்திற்கும் வித்தியாசங்கள் 5 மாத்திரமே உள்ளது என்று சொல்லி இருக்குது. ரைட். அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் உருவில் ஏயில் உள்ள புத்தகங்கள் ஒரு பியிலும் வரையப்பட்டுள்ளன. ஏயில் புத்தகங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு பியிலையும் வரையப்பட்டுள்ளன. ரைட். அப்போ அதை நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்க்கணும். அப்போ செக் பண்ணி பார்க்கக்குள்ள இங்கே வந்துட்டு புத்தகம் ஒன்று இருக்குது, இங்கே வந்து புத்தகம் இல்லை. அப்போ 2வது வந்துட்டு ஆன்சர் பல. 3வது ஒரு ஏயில் தரையில் வரையப்பட்டுள்ள புத்தகம் ஒரு பியில் வரையப்படவில்லை. இப்போ ஏயில் வரையப்பட்டது பியில் வரையப்படலை என்கிறது உண்மைதான். அப்போ சரியானது வந்துட்டு 3வது கூற்று. வித்தியாசங்கள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு 2 தான் விளங்குது. சரி. அப்போ வந்து இங்கே 3வது கூற்று சரியான கூற்று. அவை முதலாவதுக்கு 3வது ஆன்சர். 2வது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த படத்தை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இது சொண்டோ இப்படி வரும், அதோட வந்து இதில் கழுத்து இப்படின்ட்டு வரும், அடுத்து இந்த கழுத்து வந்து இப்படி வரும். ஆகவே இது முதலாவது சரி. இது வந்து தலகுலா மாறி இருக்குது, இது தலகுலா மாறி இருக்குது. அப்போ இதை வச்சுக்கொண்டு நீங்கள் மற்ற ஆன்சருக்கு பார்க்கலாம். ரைட். இப்படி பார்த்தீங்கன்னா இது காலுக்கு, அப்போ பிக்கு வந்து கால் இப்படி வரும், இது சரி. அடுத்து வந்து இதில் இதுக்கு நகங்களோட பாதம் பாரத்துக்கு, அப்போ இதுவும் சரி. ஆகவே 3வது சரி ஆன்சர். அடுத்தது 3வது கேள்வி, இவ்வாறான 6 துண்டுகள் கொண்டு உருவாக்கப்பட்டது. அப்போ நீங்கள் படத்தை நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த மாதிரி வாரதா இருக்கணும். அப்போ இங்கே வந்து அப்படி இல்லை. இங்கே வந்து உதாரணத்துக்கு இந்த அரைக்குது, இந்த துண்டு வந்து இந்த அரைக்குது, மற்ற இடத்த இதுக்கு வந்து இல்லை. சரி. ஆகவே 2வது ஆன்சராக இருக்கு. 3வது கேள்வி, பின்வரும் கவிதையில் உள்ள வெற்றிடங்களுக்கு பொருத்தமான சொற்கள் முறையே இடம்பெறும்படி தோட்டம் எங்கள் தோட்டம் அழகான பாடசாலை தோட்டமா வீட்டு தோட்டமா என்று சொல்கிறேன். நம்ம பெரும்பாலும் வீட்டு தோட்டம் 2 இடத்து இருக்குது. அப்போ இதை வச்சு நீங்கள் ஆன்சரை பார்த்தீங்கன்னா வீட்டு தோட்டம் பந்தலிலி மண்ணிலி என்று சொன்ன பந்தல்ல தான், பந்தலா மண்ணிலி என்னதுண்டா புடல் வந்து பந்தெல்லாம் தொங்க மண்ணில வராது. ஆகவே பந்தலிலி என்கிறது. பார்க்க பச்சை பாம்பு போல அங்கி திரியுது பார் அங்கி. இப்போ இது வந்து 2வது ஆன்சர் சரியானது. அடுத்தது பயணங்கள் செல்லும் போது நானும் கூட சொல்கிறேன், குடை சூட்டையும் கல் முட்களையும் நன்றாக ஆராய்ந்துள்ளேன். வீட்டுக்கு வெளியே நான் இருந்தாலும் விரும்பியே என்னை அனைவரும் அணிவர். அப்ப இது கவிதையில் சொன்னா கல்முள் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கிறேன்னு சொன்னா சப்பாத்து. உடை வந்து உள்ளுக்கு இருக்கும், சப்பாத்து வந்து வெளியில தான் இருக்கும். ரைட். அடுத்தது இந்த இதுக்கு பார்த்தோம்னு சொன்னா இது 2 முறை. இது வந்து ஆகவே வந்து 9 9ஆல பெருக்கினா தான் 81 வரும். 9 9ஆல பெருக்கினா தான் 81. ஆகவே இங்கே இதில் பெருமானம் வந்து 9 9ஓட நாங்கள் எத்தனை கூட்டினா 25 வரும்னு சொன்னால் 16 கூட்டினா 25 வரும். ரைட். அப்போ இது வந்துட்டு இந்த உருவத்துக்கு வந்துட்டு 16 16ல் எத்தனை கழிச்சா 1 வரும்னு சொன்னால் 15 கழிச்சா 1 வரும். ரைட். 15 கழிச்சா 1 வரும். ரைட். இப்போ 3ஐயும் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இது நாங்கள் ஏற்கனவே 9 எடுத்திருக்கோம், இதுக்கு 16 எடுத்திருக்கோம், இதுக்கு வந்து 15. எல்லாத்தையும் கூட்டினோம்டா 9ம் 16ம் 25ம் 15ம் 40ங்கிற 2வது விட. அடுத்தது பாலன் திங்கள் முதல் வெள்ளி வரை காற்பந்து கூடைப்பந்து நீச்சல் பூப்பந்து கிரிக்கெட் ஆகிய விளையாட்டுக்களை ஒரு நாளைக்கு ஒரு விளையாட்டு வீதம் விளையாடுகின்றார். காற்பந்து விளையாடுவதற்கு முதல் நாள் கிரிக்கெட் விளையாடுகின்றார். நீச்சல் பயிற்சிக்கு 2வது நாள் கூடைப்பந்து விளையாடுகிறார். கூடைப்பந்து வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகள் விளையாடுகிறான். அவர் வியாழக்கிழமை விளையாடிய விளையாட்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்குது. அப்போ இதுக்கு நாங்கள் ஆன்சர் எப்படி எடுக்கலாம்னு சொல்லி சொன்னால் 7வது கேள்விக்கு பாருங்க. 7வது கேள்விக்கு பாலன் திங்கட்கிழமை தொடக்கம் பாலன் திங்கள் தொடக்கம் வெள்ளி வரை காற்பந்து கூடைப்பந்து நீச்சல் பூப்பந்து கிரிக்கெட் ஆகிய விளையாட்டுக்கள் ஒரு நாளைக்கு ஒரு வீதம் விளையாடுகிறார்.
காற்பந்து விளையாடுவதற்கு முதல் நாள் கிரிக்கெட். அப்ப காற்பந்து இதுக்கு முதல் நாள் வந்து கிரிக்கெட் விளையாடுறாரு. காற்பந்துக்கு முதல் நாள் அவர் வந்து கிரிக்கெட் விளையாடுவாரு. அடுத்தது வந்து சொல்றாங்க நீச்சல் பயிற்சிக்கு 2வது நாள். நீச்சல் பயிற்சி, அப்ப உதாரணத்துக்கு நாங்க நீச்சல் பயிற்சி எங்கேன்னு தெரியா, நீச்சல் பயிற்சிக்கு முதல் நாள் அல்லது 2வது நாள், முதல் நாள் அல்லது 2வது நாள். இப்ப இது வந்து இது முதல் நாள், இது 2வது நாள். மேல போட்டா கீழே போட்டா அப்ப இதுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்த வரும். அப்ப இதுக்கு நீச்சல் பயிற்சிக்கு 2வது நாள் கூடைப்பந்து. அப்ப இந்த நாள் வந்து கூடைப்பந்து அல்லது இந்த நாள் கூடைப்பந்து. இப்ப இதுக்கு நாங்க இந்த அறிக்கிறத கொண்டு போய் இது ரெண்டும் வருதுன்னு சொன்னா இது நீச்சல் பந்து போட்டோம்டா முதல் நாள் 2வது நாள் கால்பந்து வருது. அப்ப அவடத்தை போடலாம். சரி, இவடத்தை நாங்க நீச்சல் பந்து போட்டோம்னு சொன்னா இது முதல் நாள் 2வது நாள். அப்ப இவடத்தை ஆகவே மேல வர இல்லாது, ஆகவே கீழே தான் வரணும். சரி, இன்னொன்று சொல்லப்படுது என்னன்னு சொன்னா கூடைப்பந்து வியாழன் அல்லது வெள்ளியில, கூடைப்பந்து வியாழன் கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைன்னு சொல்றாங்க. அப்ப இங்க நாங்க வந்துட்டு நீச்சல் பந்து நீச்சலை வந்துட்டு விளையாடுறாரு. இதுக்கு முதல் நாள் 2வது நாள். அப்ப அதை வந்து கூடைப்பந்து என்று நாங்க எடுத்தோம்னா கூடை பந்து என்று நாங்க எடுத்தோம்னு சொன்னா 5 தரப்பட்ட விளையாட்டுல இது முதல் நாள், இது 2வது நாள். ஓகே, இப்ப வந்துட்டு பூப்பந்துங்கிறது 5 விளையாட்டுல எல்லாம் வந்திருக்குது, பூப்பந்து மட்டும் வரல. அப்ப பூப்பந்துங்கிறது வியாழக்கிழமையில வரும். சரி, அப்ப பூப்பந்து வியாழக்கிழமை. அடுத்தது 5வது கேள்வி. 8வது கேள்வி. 8 கூடைகளில் 4 பொம்மைகள் வீதம் கூடைப்பந்து கூடை காட்டப்பட்டுள்ளது. இதில் ஒரு இதுலேயும் வந்து 4 பொம்மை, ஒரு வந்துட்டு 5 தட்டு இருக்குது. இந்த தட்டில் வந்து தட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் தட்டில் 4 4 அதாவது பொம்மைகள் இருக்குது. இது கீழே விழுந்ததும் சிதறி அங்கேயும் இங்கேயுமா கிடக்கிற விதம் தரப்பட்டிருக்குது. எத்தனை விழுந்திருக்குன்னு சொன்னா 3 கூடைகள் விழுந்துட்டு 2 கூட விழல. அப்ப இந்த 2 கூடைகள் விழாமல் உள்ளது நடுக்கட்டி. அப்ப இதுக்கு நிறைய பேர் ஆன்சர் எடுக்கிற கஷ்டப்படுவீங்க. ஒன்றுமில்ல, நீங்க ஆன்சர் தந்திருக்கிற ஆன்சரை வச்சு எடுங்க. ஆன்சரை வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னா லேசா ஆன்சர் எடுக்கலாம். முதலாவது ஏயும் பியும் விழலையா? அப்ப நீங்க இந்த ஏயும் பியையும் விட்டு போட்டு மற்றது அல்ற எண்ணிக்கையை கீழே இருக்கிற எண்ணிக்கை சரியாண்டு செக் பண்ணி பாருங்க. அப்ப நீங்க ஆன்சர் சரியா எடுக்கலாம். இப்ப நான் இது 2ஐயும் விடுறேன், விட்டு போட்டு இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு தாரா இதுல இருக்குது. 1 2 3 4. இங்க 4 தாரா கிடக்காண்டு பாருங்க. 1 2 3 4 தாரா இருக்குது. சரி, இது செக் பண்ணிட்டேன். இந்த உருவம் இதுல 1 2 3 4 இருக்கணும். இங்க 1 2 3 தான் இருக்குது. ஆகவே ஏயும் பியும்ங்கிற விட வராது. சரி, ஆக முதலாவது விட பிழை. சரி, 2வது விடையை பார்ப்போம், பியும் சியுமா. அப்ப இந்த 2ஐயும் விட்டு போட்டு அடுத்தது பாருங்க. இந்த 2ஐயும் விட்டா முதலாவது ஏற்கனவே மார்க் பண்ணதை டெலீட் பண்றேன். முதலாவது தவளை இருக்குது. தவளையை செக் பண்ணுவோம். தவளையை செக் பண்ண மனுஷன்னா 1 2 தவளை, 1 2 தவளை. ஓகே, அடுத்தது வாத்து செக் பண்ணுவோம். 1 2 3 4 5 வாத்து. 1 2 3 4 வாத்து தான் இருக்குது. ஆகவே அந்த விடையும் வராது. சரி, அப்ப முதலாவது மில்ல 2வது மில்லைன்னு சொன்னா 3வது ஆன்சர் தான் சரியான ஆன்சர். சரி, அதை செக் பண்ணி பார்ப்போம். பியும் இல்லை, ஈயும் இல்லை. மற்றதெல்லாம் செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு வாத்து செக் பண்ணுவோம். வாத்து எத்தனை வரும்னு சொன்னால் 1 2 3 4 வாத்து. 1 2 3 4 வாத்து. அடுத்தது தவளை 1 2 2 தவளை. 1 2. அடுத்தது குச் 1 2 3. 1 2 3. அடுத்தது வந்து பிக் 1 2 3. 1 2
3. ரைட். எல்லாம் மார்க் பண்ணப்பட்டிருக்குது. ஆகவே ஆன்சர் வந்து 3வது ஆன்சர். ரைட். அடுத்த கேள்வி வந்து பெரிய முக்கோணத்தை சிறிய முக்கோணங்களாக நிரப்புவதற்கு இன்னும் எத்தனை முக்கோணங்கள் தேவை என்று கேட்டிருக்குது. அப்ப நீங்க இதுக்கு ஆன்சர் செய்யக்குள்ள கட்டாயம் நாங்க வந்துட்டு முக்கோணிட நீட்டத்தை கீறி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆன்சர் செய்யலாம். சரி. இப்ப வந்து எப்படி நாங்க கீறுவோம்டா, இந்த கீறுற மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னா ஆன்சர் எடுக்கலாம். ரைட். சரி. இப்ப இந்த முக்கோணங்கள் எண்ணி பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. 7ங்கிற 2வது ஆன்சர் கரெக்ட்டா வரும். சரி. 9வதுக்கு 2வது ஆன்சர். அடுத்தது வலதுபுறத்தில் உள்ள செவ்வகத்தில் ஷஹானா 2 நிறைகளையும் 1 நிரலையும் நிழற்றுகின்றார். இந்த அறிக்கையத்துல 2 நிற, 1 நிரல் நிழற்றுகின்றார். நிழற்றப்படாமல் இருக்கிறது. அப்ப நாமளும் நிழற்றுவோம். நிறைன்னு சொல்லி சொன்னா அதாவது இப்படி வரும். நிரல்ன்னு சொன்னா இப்படி வரும். அப்ப நிழட்ட பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உதாரணத்துக்கு நான் வந்து ஆ இந்த இதுல நிறத்துல நிழட்டுறேன். இது ஒரு நிரலுக்கு நான் நிழட்டுறேன். நிறைக்கு. அடுத்தது இது ஒரு நிறை. நிழற்றினேன்னு சொல்லி சொன்னா 2 நிறை நிழற்றுறேன். நிரல்ல உதாரணத்துக்கு நான் இத நிழட்டுறேன். இது என்னன்னா ஒண்ட நிழட்டலாம். சரி. அப்ப நிழற்றப்படாம எத்தனை இருக்குன்னு சொன்னா 1, 2, 3, 4, 5, 6. 6, 2, 12. அப்ப எத்தனை வரும்னு சொன்னா 2வது ஆன்சர் 12 வந்து நிழற்றப்படாம இருக்கிறது. சரி. இந்த கேள்விக்கு அடுத்த கேள்வி 11வது கேள்வி. அருகிலுள்ள சுவருக்கு பின்னால் 3 கட்டங்கள் தெரியும். 3 கட்டடங்கள் ஆ தெரியும் விதம் தரப்பட்டுள்ளது. சுவருக்கு பின்னுக்கு 3 கட்டடங்கள் தெரியுது விதம் காட்டப்பட்டுள்ளது. பின்னாலிருந்து பார்க்கும்போது தெரியும் விதத்தை செய்யலாம். அப்ப இதுக்கு நாங்க ஆன்சர் வந்து லேசா அடுக்கலாம்னு சொன்னா, அந்த பேப்பரை நீங்க மாத்தி பின்பக்கம் உள்ளதை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆன்சர் வரும். அது எப்படி விளங்குதுன்னு சொன்னா இதுவும் மாதிரி விளங்குது. அப்ப இந்த படத்துல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா 2 முறை மாதிரி தான் இருக்குது ஆன்சர். இந்த படத்துல வந்து அதாவது இந்த பிடிஎஃப் வந்து ஸ்கேன் பண்ணப்பட்ட பிடிஎஃப். இந்த படத்துல ஏதாவது ஒரு ஆ நேரடியான பேப்பரை விட இந்த வந்துட்டு ஸ்கேன் பண்ணப்பட்ட இந்த பேப்பர்ல அதாவது மெரூன் கலர்ல, ப்ரவுன் கலர்ல அப்படி பேப்பர்ல இருக்கிறது வந்து இங்க வந்து ஸ்கேன் பண்ணா பிளாக் கலர்லயே தெரியும். அப்ப அதுக்குள்ள உள்ள கோடுகள் நமக்கு வந்து தெரியாம இருக்கும். அதனால இதுக்குரிய ஆன்சர் வந்து கன்ஃபார்மா இதான் ஆன்சர்ன்னு சொல்லி எடுக்க இயலா. ஒரிஜினல் பேப்பர பார்த்து நாங்க ஆன்சர் எடுக்கலாம் அத வச்சு. ரைட். அப்ப இதுக்கு வந்து நிச்சயமா 1வது ஆன்சர் வராது. ஏன்டா அதிகமா இருக்கிற வராது. அங்கெல்லாம் மாத்தி பார்க்கக்குள்ள நம்மட நீங்க பேப்பர் அப்படி மாத்தி பாருங்க. இப்படி நீங்க பேப்பர் இருக்குன்னா அத மத்த பக்கம் மாத்தி பாருங்க. சரியா? மாத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா 11வதுக்கு 2வது ஆன்சர் 2 அல்லது 3. அப்ப பேப்பர் இது அல்லது இது எடுக்கலாம் ஆன்சர். ஆனா இது என்னன்னு சொன்னா இது வந்து தெளிவான அந்த கோடுகளை வச்சு நாங்க எடுக்கணும். அப்ப அந்த கோடுகள் வந்து உதாரணத்துக்கு இந்த கேள்விக்கு மேலால இப்படி கோடுகள் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கோடுகள் பேப்பர்ல வச்சு தான் நாங்க மதிக்கலாம். இப்ப இது வந்துட்டு 2ம் கருப்பா இருக்கிறதுக்காண்டி விலங்கல்ல. இது வந்து சம்டைம் வந்துட்டு ப்ரவுன் கலர்ல இது ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னா அதுக்கு மேலால கோடு வருதுன்னு சொன்னா அது ஆன்சர் பிழை. அப்படி வராது. அப்ப அதனால தான் சொல்றேன். இந்த 2 பிடிஎஃப் வச்சு அதாவது ஒரிஜினல் பேப்பர வச்சு இதுக்கு ஆன்சர் எடுக்கலாம். சரி. பேப்பர்ல ஆன்சர்ல 2வது போட்டிக்கு நினைக்கிறேன். 2வது ஆன்சர் ஷீட்ல போடப்பட்டிருக்குது. எதுவும் வந்து இது நிச்சயமா இதான்னு சொல்றதுக்கு பேப்பர் ஒரிஜினல் பேப்பர்ல தான் இந்த கேள்வி. அதோட வந்து இந்த கேள்வி 2க்கும் வந்து அதாவது கருப்பா இருக்கிறது வந்துட்டு நாங்க ஒரிஜினல்ல தான் ஸ்கேன் பண்ணப்பட்ட காப்பியில வந்துட்டு ஆன்சர் சரியானதை ஷுவரா கண்டுபிடிக்கல. ரைட். அடுத்தது 12வது கேள்வி. வரதன் தராசு தட்டு ஒன்றில் 445 கிராம் படிக்கல் ஒன்றை வைத்துள்ளான். இதனை சமப்படுத்துவதற்கு காட்டப்பட்டுள்ள படிக்கற்களில் குறைந்தது எத்தனை படிக்கற்களை பயன்படுத்தி 445 கிராமுக்கு சமப்படுத்த முடியும் என்று கேட்டிருக்குது. 2 தட்டுக்களிலும் படிக்கடையில் வைக்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 2லையும் வைக்கலாமாம். அப்ப இந்த வச்சிருக்கிறது கீழே பதுங்கி போய் இருக்குது. இங்க மேல. இப்ப 2யும் சமப்படுத்தணும் என்று சொல்லி சொன்னா என்ன செய்யலாம் என்று சொல்லி சொன்னா அதாவது இந்த 500 கிராம தூக்கி இதுக்குள்ள வச்சிங்க என்று சொன்னா இது பதியும். அப்ப இந்த 445 இந்த 50 கிராமையும் 5 கிராமையும் தூக்கி இதுக்குள்ள வச்சிங்கன்னு சொல்லி சொன்னா 2ம் 500 அங்காலையும் இங்காலையும் 500 500 இருக்கும்.
ஆகவே நீங்கள் தூக்க வேண்டியது எத்தனை படிக்கல்னு சொன்னால் 3 படிக்கல்லாம் இருக்கு. ரைட். 13வது அருகில் 6 பெட்டிகள் கடக்கப்பட்டுள்ள விதம் காட்டப்பட்டுள்ளது. மோகன் ஒவ்வொரு பெட்டியாக மேலிருந்து எடுத்து மீண்டும் அடுக்குகிறான். அவ்வாறு அடுக்க முடியாதது எது என்று கேட்குறாங்க. அப்போ நாங்கள் இதுக்கு வந்துட்டு மேலேருந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு முதலாவது கம்பியாக பண்ணுங்க. இஏ ஃபஸ்ட்டுக்கு எடுத்துறாராம். சரி. அதுக்கு மேலே எஃப்பை வைக்கிறாராம். சரி. அடுத்தது இஏ வைக்கிறாராம். அடுத்தது வந்து ஏ எடுக்கிறாராம். 2 வைக்கிறோம் பாருங்க. இதுக்கு வந்துட்டு இ எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏ எடுக்காராம். ஏ இங்கே வைக்கிறாராம். அதுக்கப்புறம் டி எடுக்காம பிஏ வைக்கிறாராம். அப்போங்கிறது இது வைக்க இயலாது பிள்ளை. ஆகவே எடுக்க முடியாது வந்துட்டு முதலாவது தான் இருக்கு. எடுக்க முடியாதது இது எடுக்கலாமான்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு எஃப் எடுக்கலாம். அதுக்கு பிறகு அதுக்கு மேலே இயை வைக்கலாம். அதுக்கு பிறகு சியை வச்சுட்டு அதுக்கு மேலே டியை வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சு இதை எடுக்கலாம். அப்போ அப்படி எடுக்கலாம். சரி. ரைட். அடுத்தது எஃப்ஐயும் வச்சு இங்கால இயையும் வைக்கிறாரு. அடுத்தது சியை தூக்கி அடுத்தது வந்து டியை தூக்கிறாரு. டியை தூக்கினதுக்கு பிறகு சியை தூக்கி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏயும் பிஏ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏ வைக்கிறாரு. இதை எடுக்கலாம். ஆகவே எடுக்க முடியாது. அதாவது ஓர்டர் மாறுறது. அப்போ ஓர்டர் மாறுறது வைக்க முடியாதுன்னு சொன்னால் முதலாவது ஆன்சராக இருக்கு. அடுத்தது விடுதி ஒன்றில் உள்ள அறைகள் 1, 2, 3, 4 என்ற வேறு வரிசையில் எண்ணப்பட்டுள்ளன. சிநேகன் அனைத்து அறைகளின் இலக்கங்களின் எண்ணிய போது 2 என்ற இலக்கத்தை 14 முறையும் 5 என்ற இலக்கத்தை 3 முறையும் எண்ணினான். எனின் இறுதி விடுதியில் இருக்க 5 வந்து 3 தரம் எண்ணிக்கிறாரு. அப்போ நாங்கள் தெரியும் 5 3 தரம் என்று சொல்லிச்சுன்னா ஒன்று வந்து 5 உண்டு, அங்கால 15 உண்டு, அங்கால 25 உண்டு. இதில் தான் 5 எத்தனை தரம் வந்திருக்குது என்று கேட்டால் 5 15 இது முதல்ல வந்து 5 3 தரம் வந்திருக்குது. ஆகவே 5 3 தரம் வந்திருக்குன்னு சொன்னால் உதாரணத்துக்கு இந்த விடைகளை தரப்பட்ட விடைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா 45 அல்லது 41 இது வாருன்னு சொன்னால் 35 தாண்டி தான் வந்திருக்கும். இப்போ 35 தாண்டி வந்திருந்தா இங்கே வந்து 5 வந்து 4 தரம் வந்திருக்கும். ஆனால் 5 3 தரம் சொல்கிறதுனால இதுக்கு ஆன்சர் வந்து 35 தாண்டறதுக்கு முன்ன உள்ளது 34 இதுதான் வரணும். ஆன்சர் வேணும்னு சொன்னால் நீங்கள் எழுதி பார்க்கலாம். 1லிருந்து 34 வரைக்கும் எழுதி போட்டு 2 எத்தனை தரம் வருதுன்னு எண்ணி பாருங்க 14 தரம் வரும். 5 எத்தனை தரம் வருதுன்னு எண்ணி பாருங்க 3 தரம் வரும். ஆகவே இதுதான் ஆன்சர் வரும். இதுக்கு மேலே உள்ளது அதாவது விட பேப்பரில் இந்த ஆன்சர் போடுபட்டிக்குது 41. அப்படி 41 போடுபட்டாண்டா 35 சேர்ந்திருக்கும். 35 சேர்ந்தா 5 4 தரம் வந்திருக்கும். ஆனால் தரப்பட்ட கேள்விக்கு ராங்காக இருக்கும். ரைட். ஆகவே ஆன்சர் 14க்கு முதலாவது. அந்த 15வது ஒரே வகையான 3 தாயக்கட்டைகள் உள்ளன. ஒவ்வொரு தாயக்கட்டையிலும் ஒரே இலக்கங்கள் ஒரே பக்கத்தில் எழுதப்பட்டுள்ளன. இந்த தாயக்கட்டைகள் ஒரு மேசையில் வைக்கப்பட்ட பின்பு மேசையை தொடும் அடிப்பகுதியில் உள்ள 3 எண்களின் கூட்டுத்தொகையாது. அப்போ நமக்கு வந்துட்டு ஒவ்வொன்ற எதிர்ப்பக்கம் என்ன என்று நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் நம்ம அடிக்கலாம். அதுக்கு முன்னே என்னென்ன நம்பர் இருக்குன்னு நமக்கு தெரியும். உதாரணமாக 1 தொடக்கம் 6 நமக்கு தெரியும். 1 2 3 4 5 6. இதில் ஒவ்வொன்றும் நமக்கு புதுசாக காணாத ஒவ்வொரு நம்பர்கள் இருக்குது. அப்போ என்னென்ன நம்பர் தான் ஃபஸ்ட்டுக்கு இருக்குங்கிறத நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ பார்த்தோம்னு சொன்னால் என்னென்ன நம்பர் இருக்கு கண்டு சொன்னால் இங்கே பார்க்குற நம்பர்கள் 6 இருந்தால் ஓகே. அப்போ 34 நம்பர் ஒன்று இருக்குது. அடுத்தது 5 நம்பர் ஒன்று இருக்குது. அடுத்தது 17 நம்பர் ஒன்று இருக்குது. அடுத்து 22 நம்பர் ஒன்று இருக்குது. 13 நம்பர் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து 8 நம்பர் ஒன்று இருக்குது. இப்போ பாருங்க எல்லாம் 6 நம்பர் இருக்காண்டா 1 2 3 4 5 6 நம்பர்கள் இருக்குது. அப்போ இதுக்கு நாங்கள் எதிர்ப்பக்கங்கள் காண்ட சொன்னா ஆன்சர் பார்க்கணும். எதிர்ப்பக்கங்கள் கண்டு தான் நம்ம ஆன்சர் காணிக்கலாம். அப்போ எதிர்ப்பக்கங்களை பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு எது ஆன்சர். அப்போ இதுக்கு எதிர்ப்பக்கங்களை பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி நாங்கள் அதாவது ஃபஸ்ட்டுக்கு எதிர்ப்பக்கம் பார்க்கக்குள்ள 2 இருக்காண்டு பார்ப்போம். 2 பக்கம் இருக்காண்டு பாருங்க. 22 8 இல்லை, 22 இல்லை,
22 இல்லை. அப்போ 34 8 எந்த பார்த்தா அப்படியும் இல்லை. 22 34 பார்த்தா அப்படியும் இல்லை. ரெண்டு ரெண்டு பக்கங்கள் இல்லைன்னு சொன்னா நாங்கள் ஒவ்வொரு பக்கம் இருக்காண்டு பார்க்கலாம். ஒவ்வொரு பொது பக்கம். இப்போ நீங்கள் 8 ரெண்டு எடுத்தா ரெண்டுலேயும் இருக்குது. அப்போ 8க்கு முதலாவது இந்த 8க்கு வலஞ்சுழியா இருக்கிறது 22. இந்த 8க்கு வலஞ்சுழியா இருக்கிறது வந்து 22. இந்த படத்துல இந்த 8க்கு முதலாவது வலஞ்சுழி 22. இந்த படத்துல இந்த அறிக்கை படத்துல முதலாவது வலஞ்சுழி 5. அப்ப 22க்கு 5 எதிர்பக்கம். ரைட். வேற என்ன எடுக்கலாம் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இரண்டாவது இந்த 8க்கு முதலாவது போக ரெண்டாவதா இருக்கிறது 34. ரெண்டாவதா இருக்கிறது 34. சரி. இந்த இதுக்கு முதலாவது போக ரெண்டாவதா இருக்கிறது 13. ரெண்டாவதா இருக்கிறது 13. சரி. இப்போ என்னன்னு சொன்னா நாங்க இதுல வந்து எதிர்பக்கங்கள் எடுத்திருக்கோம். அப்ப 4 தான் எடுத்திருக்கோம். அப்ப இன்னொன்று வீணுமே ஏண்டா 22க்கு 5. ரைட். 34க்கு 13 வந்திருக்குது. அப்ப நிச்சயமா 8க்கு 17. 8க்கு 17ங்கிறது எதிர்பக்கமா இருக்கும். சரி. இப்ப பார்ப்போம். இப்ப மேசையை தொடும் அடிப்படையில் உள்ள 3 எண்களின் கூட்டுத்தொகை யாது? மேசையை தொடுறது, மேசையை அதாவது கீழே பட்டுட்டிருக்கிறது என்ன? 3 நம்பரையும் கூட்டினா என்ன ஆன்சர் வரும்? இதுக்கு இந்த இருக்கிற தாயக்கட்டைக்கு எது மேசையை தொடுகுதுன்னு சொன்னா இது 34க்கு எதிர்பக்கம் என்னண்டா 13. அப்ப இந்த இதுல வந்து கீழே மேசையில படுறது வந்து 13 நம்பர் படுகுது. கூட்டுத்தொகை கேட்டிக்குது 13 கூட்டணும். அடுத்து 5க்கு எதிர்பக்கம் 22. அப்ப இதுக்கு கீழே வந்து 22 படுகுது, அதையும் கூட்டுவோம். அடுத்தது 17க்கு எதிர்பக்கம் 8. 17க்கு எதிர்பக்கம் கீழே இருக்கிறது 8. ரைட். இப்போ எல்லாத்தையும் கூட்டினோம்னு சொன்னா 22 × 30 30 13 43. 43ங்கிறது ரெண்டாவது ஆன்சர் வருகிறது. சரி. அடுத்தது திண்ம வடிவான நான்முகி ஒன்றில் 16வது கேள்வி. மூலைகளில் உள்ள கருப்பு பகுதியில் அகற்றப்படுகின்றன. வெட்டிய பின்பு வரும் உருவிற்கு எத்தனை உச்சிகள் வரும்? அதாவது இந்த மூலையை வெட்டுறாங்க, இந்த மூலையை வெட்டுறாங்க, இந்த மூலையை வெட்டுறாங்க, இந்த மூலையை வெட்டுறாங்க. 4 உச்சி இருக்குது. 4ஐயும் வந்து வெட்டினாங்கன்னு சொன்னா திருப்பி எத்தனை உச்சி உண்டாகும் என்று பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இதுதான் நான்முகி என்றா, இப்ப நீங்க இதை துண்டா அப்படியே வெட்டி எடுத்தீங்கன்னு சொன்னா, அப்படியே நீங்க வெட்டினா எப்படி வரும்னு சொன்னா இப்படி இந்த துண்டு வரும். மேல் துண்டை வந்து நீங்க வெட்டி விட்டீங்கன்னா இந்த துண்டு வரும். அதே மாதிரி இதுக்கு வரும், இதுக்கும் வரும், இதுக்கும் வரும். ஆகவே இங்க ஒரு உச்சியில 3 உண்டாகும். ஒன்றை வெட்டி விட்டீங்கன்னா 3 உச்சி உண்டாகும். அப்ப இங்க 3 6 9 12 12 உச்சி திருப்பி புதுசா உண்டாகும். ஆகவே அதுக்கு ஆன்சர் என்னண்டா 15ங்கிறது 12ங்கிறது ஆன்சரா இருக்கு. மூன்றாவது. அடுத்தது இம்மூன்று அட்டைகளையும் அருகருகாக வைத்து 4 இலக்க எண்கள் வரக்கூடியவாறு எத்தனை விதமாக உருவாக்கலாம் என்று கேட்டிருக்குது. அப்ப இதுக்கு ஆன்சர் 1 5 11. 3 நம்பர் இருக்குது. இதுக்கு வந்து 1 5 11. இதை வச்சு 3 நம்பரையும் வச்சு உருவாக்கக்கூடிய எத்தனை நம்பர்கள் எடுக்கலாம் என்று கேட்டீங்க. உதாரணத்துக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா 1 B C இதை 3ஐயும் வச்சு உருவாக்கக்கூடியது 3 இலக்க எண்களை நாங்கள் பார்க்கக்குள்ள, அதாவது ABC என்றது. அடுத்தது வந்து A ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்தா, அடுத்தது ACB என்று சொல்லியும் இதை எடுத்து இது 2, அடுத்தது இது 2. அந்த இதை எடுத்தா B எடுத்தா ACBCA. இந்த B எடுத்தா இது 2, அடுத்தது இது 2. அடுத்து C எடுத்தா AB, C எடுத்தா DA என்று சொல்லி நாங்க உருவாக்குற 6 எழுத்துக்களை நாங்க உருவாக்கலாம். அதே மெத்தட்ல இதை நாங்க செய்தோம்னு சொன்னா இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த 1 எடுத்து 5 11 4 இலக்கம் வருது தானே. சரி.
அடுத்தது இந்த 1 எடுத்து 11 5. ரைட். அடுத்தது பார்ப்போம். இந்த 5 எடுத்து 1 11. அடுத்தது இந்த 5 ஃபர்ஸ்ட்க்கு எடுத்து 1 இந்த இருக்குது 11 1. ரைட். அடுத்தது இந்த 11 எடுப்போம். 11 எடுத்து 1 5. அடுத்தது அதே 11 எடுத்து 11 எடுத்து 1 எடுத்துட்ட ஃபர்ஸ்ட்க்கு அதுக்கப்புறம் 5 1. ரைட். இப்ப எல்லாத்தையும் பார்த்தப்பட்ட 6 போட்டு கொடுப்போம். ஆனா இங்க பார்ப்போம் நம்பர்கள் 4 இலக்க எண்கள் எத்தனை தரம் வந்திருக்குது. அதாவது 4 இலக்கங்கள் 6 தான் வந்திருக்காண்ட 1511. 1511. இங்க வேற இங்க 1511 வைக்காண்டா இல்ல. சரி, 1115. 1115 இந்த அமௌண்ட் வந்திருக்குது, இந்த அமௌண்ட் வந்திருக்கு. ஒரே இது சரியா 1115. அடுத்தது இந்த ரெண்டும் 5111 5111. இந்த அமௌண்ட் ரெண்டு தரம் வந்திருக்கு. ஆகவே இது 2 தரத்துக்கு ஒரு 1. இதுல எதையாவது நாங்க ஒன்றெடுப்போம். அப்ப 2. அப்ப இதை அழிப்போம். இதுல எதையாவது நாங்க ஒன்றெடுப்போம். இது 1 3 இது 1 4. ஆகவே எத்தனை நம்பர்கள் வருமானு சொன்னா 4 நம்பர்கள் வரும். அப்ப இதுக்கு வந்துட்டு ஆன்சர் 4. அடுத்தது ஒன்றை சுற்றி வர உள்ள நீளம் 32. இது வளர்ச்சி வாரது அப்படி வந்து 32. இப்போது வெட்டப்பட்ட பகுதியும் சுற்றி வர உள்ள நிலம் என்ன? இது வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே சொன்ன நான், அதாவது கருப்பு கடலில் இருக்குன்னு சொன்னா நம்ம ஆன்சர் எடுக்கிற கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி போட்டு, அதாவது இதுல வந்து எப்படி ஏதாவது தந்திருக்காங்களா தெரியல. அப்ப இங்க பாருங்க 32 சுற்றி வர உள்ள நீளம் வளர்ச்சி 32. அப்ப 4 பக்கம் இருக்குது. 32 4ஆல் பிரிச்சிங்கன்னா ஒரு பக்கம் வந்து 8 வரும். சரியா, ஒரு பக்கம் வந்து 8 8 வரும். சரி, இப்ப வந்து இந்த படத்தின் படி ஒரு புள்ள யூகிச்சிருக்கும். இப்படி நாங்க வெட்டலாம் தானே, 4 சம பகுதிகளா பிரிக்கலாம். அப்ப இப்படி நாங்க வெட்டலாம். அப்ப இப்படி வெட்டினா இது சமனாத்தனை பிரிபடுது. அப்ப இங்க 4 இங்க 4 8 8 4 12 4 16. இப்படி நினைச்சு இந்த பிள்ளை இந்த ஆன்சர் எடுத்திருந்தா ஆன்சர் ஓகே. சரி, பிள்ளை இல்லை. ஆன்சர் சீட்டில் 2வது போர்டு வட்டிக்குது. இந்த பிள்ளை இந்த ஆன்சர் எடுத்திருந்தா சரி. ஏன்னு சொன்னா அந்த பேப்பர்ல PDF அப்படி இருக்குது. ஆனா ஒரிஜினல் பேப்பர்ல இந்த கோடுகள் வந்து தந்திருக்கிற ஆன்சர் படி இந்த கோடுகள் இப்படி கருப்பு கோடால காட்டியிருக்கும் நினைக்கிறேன். இப்படி காட்டியிருந்தா 4 துண்டா பிரிச்சு வாரதுன்னு சொல்லி இப்படி காட்டியிருந்தா இந்த ஆன்சர் என்ன வருமாண்டா 4ஆ பிரிக்கக்குள்ள 4 சமனா பிரிக்கக்குள்ள ஒரு துண்டு 2 வரும். இங்க 8 வரும். அப்ப இங்க 2. அப்ப இதுக்கு இந்த நீட்டம் எல்லாம் 8 தான். அப்ப 2 8 10 12 8 20. ஆகவே இந்த மாதிரி சமனா பிரிச்சாலும் நமக்கு வரும் 28 வரும். ஆகவே 2ம் சரியானது ஆன்சரா எடுக்கலாம். ஆனா உண்மையான பேப்பர்ல PDF இதுல ஸ்கேன் பண்ணக்குள்ள கருப்பா இருக்குது. உண்மையான பேப்பர்ல எந்த கோடு இப்படி தரப்பட்டு இருக்கும்னு சொல்லி சொன்னா சரியா, இப்படி தரப்பட்டிருக்குமெண்டா அதுக்குரிய ஆன்சர் 2வது ஆன்சர் 16 வராது. ரைட். அப்ப ஒன்றுமே தர இல்லை அப்படின்னு சொன்னா 2ம் ஆன்சர் எடுக்கலாம் இந்த கேள்விக்கு. ரைட். காயத்ரி தன்னிடமுள்ள பணத்தில் 12 இனிப்பு மிட்டாய்களை அல்லது 20 எள்ளுருண்டைகளை வாங்க முடியும். அவள் 9 மிட்டாய்கள் வாங்கி இருப்பின் மீதி பணத்துக்கு எத்தனை எள்ளுருண்டைகளை வாங்க முடியும்? இது முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது அவங்கள்ட்ட காசு இருக்கிற காசுக்கு 12 மிட்டாய் தான் வாங்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா 20 எள்ளுருண்டை தான் வாங்கலாம். 2யும் அவ ஒரே டைம்ல, அதாவது இதையும் 20 12 வாங்கி அதுலயும் 20 அப்படி வாங்கலாம். ஆனா கலந்து வாங்கலாம். இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அப்படி காசு இப்படி வாங்கலாம். அப்படி வாங்குறேன்னு சொன்னா 9 மிட்டாய் வாங்கினா மீதி காசுக்கு எத்தனையோ வாங்கலாம். அப்ப காசு எவ்வளவுன்னு தரல, 1.5 பணம் எவ்வளவுன்னு தரல. அதுக்கு நாங்க இப்படி எடுக்கலாம் சொன்னோம். இதுக்கு ஆன்சர் இதுக்கு நாங்க வந்து இதே கேள்விகள் எப்படி சொன்னா மாறி வரும். அதாவது ஒரு பெட்டிக்குள்ள 12 சவுக்கார பட்டிகளை அடுக்கிற இடத்துக்கு 20 பிஸ்கட் பெட்டிகளை வைக்கலாம். ஒரு பெரிய பெட்டிக்குள்ள வைக்கலாம். இப்ப 2யும் வைக்கிறேன்னு சொன்னா எப்படி வைக்கலாம்? அதாவது 10 பிஸ்கட் பெட்டியை வச்சா எத்தனை இதை வைக்கலாம் என்ற மாதிரி கேட்பாங்க. அப்ப இந்த கேள்வி அதே மாடல்ல வந்திருக்குது.
அப்போ 12 இனிப்பு வைக்கிற வாங்குற காசுக்கு 20 எள்ளுருண்டைகள் வாங்கலாம் சொன்னா 9 இனிப்பு வாங்கினா எத்தனை எள்ளுருண்டை வாங்கலாம் என்று கேட்டா நாங்க ஆன்சர் என்ன செய்யலாம் சொன்னா இதுக்கு 12க்கும் 20க்கும் எளிய வடிவம் சொன்னா நாங்க பிரிக்கக்குள்ள இதுக்கு பிறகு நாங்க பிரிக்க இயலா என்ற லெவல்ல வரதான் எளிய வடிவம். உதாரணத்துக்கு லேசா கண்டுபிடிக்கலாம். அதாவது இது ரெண்டு சொன்னா 2 ஆள பிரிங்க, 2 ஆள பிரிச்சிங்க சொன்னா 2 ஆள பிரிப்போம். பிரிச்சா எளிய வடிவத்துக்கு இப்ப 2 ஆள பிரிச்சிங்க சொன்னா 6 தரம் வரும். இது 10 தரம் வரும். இதையும் நாங்க 2 பிரிச்சோம். 2 ஆள பிரிச்சோம்னா 3 5. இதை நாங்க 2 ஆளையோ அல்லது 3 ஆளையோ பிரிக்கிறோம். அப்ப இதுதான் எளிய வடிவம். 3க்கு 5 எளிய வடிவம் 3க்கு 5. அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா இதுல கேள்வி எது 12 வாங்குறதுண்டா 12 வாங்குற இனிப்பு 12 வாங்குறது, எள்ளுருண்டை 20 வாங்குறது. சரி, இப்ப என்னத்துக்கு அந்த 3 5 எடுத்தீங்க என்று சொன்னா சரியா, இது எளிய வடிவம். இது என்னத்துக்கு எடுத்துன்னு சொன்னா இதுக்கு எப்படி நாங்க காண்றேன்னு சொன்னா இப்ப இதுல ஒன்றும் வாங்காட்டி இதுல 20 வாங்கலாம். இது 20 இது ஒன்றுமே வாங்கலன்னா இது 12 வாங்கலாம். அதான் அர்த்தம். இப்ப இது 3க்கு 5 என்று சொல்லி நம்ம வந்துச்சு எளிய வடிவம். இப்ப இது 3 3 ஒன்றை ஏதுன்னா கூட்டி கூட்டி போனா இன்னொன்றை கழிச்சு வரணும். அப்படித்தான் இதுக்கு ஆன்சர் அடிக்கலாம். இதுக்கு 3 3 அல்லது இதை கூட்டி கூட்டி போனா இதை கழிச்சு வரணும். எப்படி மாறு செய்யலாம்? ஒரு ரெக்க கூட்டி போகணும், அடுத்த குறைச்சி போகணும். அப்ப இப்படி பார்த்தோம்னு சொன்னா இது 3 6 9 12 மொத்தம் 12 தான். சரி, அப்ப இதுல என்ன செய்யணும்னு சொன்னா இதை கூட்டி போனீங்கன்னா இதை கழிச்சு போகணும். அப்ப 20ல இருந்து 5 போனா 15, 15ல அது 5 போனா 10, 10ல 5 போனா 5, 5ல 5 போனா 0. இப்ப என்னன்னு சொன்னா இது அர்த்தம் 0 ஒன்றும் வாங்கலன்னா 20 வாங்கலாம். 3 வாங்கினா 15 எள்ளுருண்டை வாங்கலாம். இதுல 6 வாங்கினா 10 வாங்கலாம். இதுல 9 வாங்கினா இதுல 5 வாங்கலாம். இதுல 12 வாங்கினா ஒன்றும் வாங்கலாம் இருக்கிற காசுக்கு. ஆகவே கேட்டது என்ன சொன்னா 9 இனிப்பு வாங்கினா 9 வாங்கினா எத்தனை வாங்கலாமாண்டா 5 எள்ளுருண்டைகள் வாங்கலாம். சரி, அப்ப இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு சொன்னா 5 எள்ளுருண்டைகள் என்றது முதலாவது ஆன்சர் இருக்கும். அடுத்தது வாதினி 1 தொடக்கம் 12 வரையிலான எண்களை ஓர் அட்டை ஒன்றில் எழுதி ஒழுங்கு முறையில் வட்ட வடிவமாக வைக்க விரும்புகின்றாள். அவள் வைக்க விரும்புகின்றாள்னு வைக்கல, அட்டை ஒன்றில் எழுதி ஒழுங்கு முறையில வட்ட வடிவமாக வைக்க விரும்புகின்றாள். அவள் அவ்வாறு வைக்கும் போது அருகருகாக உள்ள 2 எண்களை கூட்டும் போது அதன் கூட்டுத்தொகை 3ன் பெருக்கமாக, அதாவது 3ன் மடங்காக வரக்கூடியவாறு 8 அட்டைகளை வைக்கிறாள். 12 வைக்க எடுத்துட்டு 8 தான் வைக்கிறாள். எப்படி வட்ட வடிவமாக வைக்கிறாள். சரி, அவள் வைக்காத 4 அட்டை. அப்ப 4 அவள் வைக்கவே இல்லை. சரி, வைக்காத 4 என்ன என்று கேட்டிருக்குது. அப்ப 8 வச்சிருக்காவாம் வட்ட வடிவத்துல. அப்ப நாங்க என்ன செய்யலாம் சொன்னா 8 வட்ட வடிவத்துல 1 2 3 4 5 6 7 8 8 வச்சுட்டேன், 4 வைக்கல. சரி, அப்ப எப்படி வச்சிருப்பான்னு சொன்னா 2ஐயும் கூட்டினா 2 இலக்கத்தையும் கூட்டினா அது பக்கத்துல இருக்கிற 2ஐயும் கூட்டினா 3ன் மடங்கா வரணுமா. 3ன் மடங்குன்னு சொன்னா என்ன 3 6 9 12 15 18 21 24 இதுதான் 3ன் மடங்கு. ரைட், இப்ப எடுத்த நம்பர்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இவ்வளவு நம்பர் அவபட்டி எடுத்திருக்கிறார். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன செய்யறேன் சொன்னா 1ஐயும் 2ஐயும் வைக்கிறேன், 1ம் 2ம். இது 2ஐயும் நான் கூட்டினா 3 வருகுது. இது 2ஐயும் கூட்டினா 3 வருகுது, 1ஐயும் 2ஐயும் கூட்டினா. சரி, அடுத்தது இது 2ஐயும் கூட்டினா 3ன் மடங்கு. அப்ப 3 6 வரணும். 6 4 வச்சு 6 வரும், 3 6. சரி, அடுத்தது இது 2ஐயும் கூட்டினா 3 6 9 வரணும். அப்ப 5ஓட நான் 4ஓட 5 வச்சேன்னு சொன்னா 9 வரும். 4ஓட 5 வச்சேன்டா 9 வரும். சரி, இது 2ஐயும் கூட்டினா 9 3 6 9. அப்ப 12 வாரத்துக்கு 5ஓட நான் 7 வச்சேன்டா 12 வரும். அடுத்தது இங்க 12 15 வரணும்.
15 இங்க 8 வச்சேன்னு சொன்னா 15 வரும். ரைட். அடுத்தது இங்கெல்லாம் வர்றதுக்கு 15 அங்கெல்லாம் 18. 18 வரண்டா 10 வச்சேன்னு சொன்னா இங்க 18 வரும். அங்கால 21. 21 சொன்னா 11 வச்சேன்னு சொன்னா 21 வரும். ரைட். இப்ப பாருங்க 3 6 9 12 15 18 21. இப்ப நான் வைக்காத நம்பர்கள் 1 வந்திருக்குது, 2 வந்திருக்குது, 1 வந்துட்டு 2 வந்துட்டு 4 வந்திருக்குது, 5 வந்திருக்குது, 7 வந்திருக்கு, 8 வந்திருக்கு, 10 11 வந்திருக்கு, 10 11. இந்த வைக்காத நம்பர்கள் 3 6 9 12. இந்த 3 இலக்கங்கள் நான் வந்துட்டு இந்த வட்ட வடிவத்தில் வந்துட்டு நம்பர் வைக்கவே இல்லை. வச்ச நம்பர்கள் வேற. 12 நம்பர்ல இந்த 4 நம்பர் வந்து நான் வைக்கல. அப்ப ஆன்சர் இதுக்கு என்ன பண்ணும் சொன்னா முதலாவது ஆன்சர் வைக்காதுன்னு சொல்லி வரும். சரியா? ரைட். அடுத்த காணொளியில வந்து 21 தொடக்கம் 40 வரைக்குமான வினாக்களுக்கான விடைகளை நாங்கள் பார்க்கலாம். சரி, தேங்க்யூ.